வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு இறை உணர்வை மறைக்கும் திரைகள். இறை உணர்வை திரைகளாக மறைக்கிறது என்ற ஒரு தலைப்பை சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது அதில் நமக்கு உறுதியாக தெரிகிறது, இறை உணர்வு என்பது இருக்கிறது, அது மறைக்கப்படுகிறது. அப்ப அந்த இறை உணர்வு என்பது பெறுதல் அல்ல, அது ஒரு இருப்பு. இட் இஸ் எ பீயிங். அது இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்ப அந்த மறைக்கக்கூடியதை விலக்கிவிட்டால் இருக்கக்கூடியதை நாம் காண முடியும். சரி, அது இருக்கக்கூடியது என்று சொன்னால் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு காலம் இருக்கிறது, இப்படியெல்லாம் நமது மனம் கேட்க தோன்றும். ஏனென்றால் நாம் புறத்தில் நிலையில்லாத உணர்வுகளையே, நிலையில்லாத பொருள்களையே பார்த்து 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 அதை துய்த்து துய்த்து பழகி இருக்கிறோம். அந்த உணர்வுகளெல்லாம் எவ்வளவு காலம் இருக்கிறது, எவ்வளவு நேரம் இருக்கிறது, எவ்வளவு அளவு இருக்கிறது என்று நாம் பழகி இருக்கிறோம். இது எல்லாமே புறத்தில் பொருள்களோடும் உறவுகளோடும் பெற்ற உணர்வுகள். இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் பெற்ற உணர்வுகள் அனைத்தும் தற்காலிகமானது என்பதை பல்வேறு சிந்தனைகளிலே நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு கால அளவை நாம் நிர்ணயிக்க முடியும். ஆனால் இந்த இறை உணர்வு என்று சொல்லுகிறோமே, அது நீடித்தது, நிலையானது என்று சொல்லுகிறோம். அதற்கு கால அளவு கிடையாது. கால அளவு என்றால் காலமும் கிடையாது, அளவும் கிடையாது. இறை உணர்விலே கூடுதலானது, குறைவானது, மத்தியமானது என்றெல்லாம் இல்லை. இவ்வளவு காலம் இருக்கும், அதன் பிறகு இல்லாமல் போகும் என்று கால அளவும் இல்லை. அது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியது, நிறைந்து இருக்கக்கூடியது. அதைத்தான் மகரிஷி அவர்களுடைய பாடலிலே அவர்கள் சொல்வார்கள், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்தினுள்ளும், இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே என்றெல்லாம் அவர்கள் பாடுவார்கள். எங்கும், எதிலும், எப்பொழுதிலும், எக்காலத்திலும் நிறைந்து இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதுதான் அந்த இறை உணர்வு என்று சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம தலைப்புல இறை உணர்வு, அதை மறைக்கும் திரைகள் என்றுதான் சொல்லியிருக்கிறோம். இப்ப இறைநிலை என்பது என்ன, இறை உணர்வு என்பது என்ன? இப்ப நம்ம இறை நிலையை உணர்கிறோமா, இறை உணர்வை உணர்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்டால், மனிதனுடைய நோக்கம், நிறைவான நோக்கம் இறைநிலை உணர்ந்து இறைநிலையாகவே மாறுவது என்பது இருந்தாலும், அந்த நிலையை உணர்வதற்கு முன்னால் இறை உணர்வை பெற்று அதை அனுபவம் செய்த பிறகுதான் இறை நிலை உணர முடியும். அப்ப
இந்த உணர்வு யாருடையது? இறைவனுடையது. இறைவனுடையதுதான். அப்ப அதை உணர்ந்த பிறகுதான் அந்த இறைநிலையை உணர முடியும். இப்போ ஓரறிவு முதல் ஐயறிவு வரை ஒவ்வொரு ஜீவனாக தோன்றியதல்லவா? இப்போ அவற்றினுடைய நோக்கம் என்ன? ஓரறிவு தாவரத்துக்கு தொடு உணர்வை உணர்வது என்பதுதானே நோக்கம். அப்படியே ஒன்றொன்றாக கூடி ஐயறிவு ஜீவனினுடைய நோக்கம் என்ன? 5 உணர்வுகளையும் உணர்வது, அதுதானே நோக்கம். அப்ப ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏதோ ஒன்றை உணர்வுதல் என்பது ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதே போல இந்த ஆறறிவு மனிதன் என்பவனுக்கும் ஏதோ ஒன்றை உணர்தல் என்பது ஒரு நோக்கமாக இருக்கும். அந்த உணர்தலினுடைய இறுதிதான் இறைநிலை உணர்தல், இறை உணர்வு பெறுதல், அதாவது இறைநிலையாகவே மாறுதல். அப்ப அந்த நிலை, அதுக்கு அடுத்த நிலை இறை உணர்வு பெறாமல் இறைநிலை அடைதல் என்பது நடக்காது. நடக்காதுன்னு இல்லை, அது அப்படி முடியாது. இதை உணர்ந்துதான் போக வேண்டும். அப்ப மகரிஷி அவர்களுடைய அந்த ஆன்மீகத்தின் சாரம் என்று சொல்வார்கள், இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்வார்கள். இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்கிறார்களே, அப்ப இறை உணர்வு என்பது அதோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் அப்ப அதுக்கப்புறம் அறநெறியில் வாழ்வது எப்படி? அப்ப இறை உணர்வு என்பது ஒன்று, அதை உணர்ந்தால் அறநெறியில் மனிதன் வாழ்ந்து விடுவான். அப்ப அந்த இறைநிலையாக மாறவில்லை. இறை உணர்வு பெற்ற மனிதன் இறைநிலையாகவே மாறிவிட்டானா? இறை உணர்வு பெற்று இருக்கிறானா? இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்லும் பொழுது இறை உணர்வு பெற்று அறநெறியில் வாழ வேண்டும். அப்ப மனிதனாக வாழ வேண்டும். அப்ப மனிதனாக இருந்து கொண்டே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறை உணர்வை பெற முடியும் என்பது அங்கு ஊர்ஜிதமாகிறது அல்லவா? இறைநிலையாக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அறநெறியில் வாழ்வதற்கு நீங்கள் ஏது? நாம் இங்கு இல்லையே, நாம் தான் இறை நிலையாகவே மாறிவிட்டோமே. அப்புறம் எதுக்காக அறநிலை வாழணும்? அறநெறியில் வாழ்வதை இறைநிலை அடைவதற்குத்தான். சரி, அப்ப அந்த அறநெறியில் வாழறதுக்கு முழுமையாக எப்பொழுது முடியும்? இந்த இறை உணர்வு பெற்றால் தான் முடியும். அப்ப எப்படி அந்த இறை உணர்வு பெறுவதற்கும் இந்த அறநெறியில் வாழ்வதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. நிலையான உணர்வை உணரும் பொழுது தற்காலிக உணர்வுக்காக இங்கு போராடி கொண்டிருக்கிறானே, அந்த போராட்டம் நின்றுவிடும். நீங்கள் இந்த தற்காலிக உணர்வை தேடித்தான் என்ன செய்கிறீர்கள்? அறத்துக்கு முரணான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப அறத்துக்கு முரணான செயல்கள் எல்லாம் எங்க நடக்குது? தேவைகளை மீறுவதற்காக, தேவைகளை மீறி 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 அதை அனுபவம் செய்வதற்காக. அது நிலையானதா? இல்லை, துன்பமானது. துன்பத்தை தரக்கூடிய அந்த சிற்றின்பம், அதைத்தானே தேடிட்டு இருக்கான். பொருள்களைத்தானே தேடிக் கொண்டிருக்கிறான். இந்த பொருள்களை தேடுவதில் தான் அறநெறிக்கு முரண்பாடான செயல்கள் நடக்கிறது. இந்த பொருள்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் தான் அறம் பிறழ்கிறான் மனிதன். இப்ப நம்ம இறை உணர்வு பெற்றுவிட்டால் அங்க என்ன ஆகிறது? இந்த பொருள்களின் மூலமாகவும் உறவுகளின் மூலமாகவும் வரக்கூடிய தற்காலிக சுகத்தை விட்டுவிட்டு நிலையான நீடித்த சுகத்தை அவன் உணர்ந்து விட்டான். அப்ப அவனுக்கு என்ன வரும்? இந்த பொருள்களினால் வரக்கூடிய உணர்வு என்பது தேவையற்றது. அதில் நாட்டம் வராது. அதில் அந்த உணர்வில் நாட்டம் வரவில்லை என்று சொன்னால் அந்த பொருள்களிலும் நாட்டம் வராது, அந்த உறவுகளிலும் நாட்டம் வராது. அப்ப என்ன செய்வான் அவன்?
தேவையை தேவையின் அளவில் நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடும். அப்ப அங்க அறநெறியில் வாழ்ந்து விடுவான். அப்ப அறநெறியில் வாழணும்னா என்ன பண்ணணும்? இந்த இறை உணர்வை பெற வேண்டும். அப்ப இறை உணர்வுனா என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். எது இறை உணர்வு என்று சொன்னால், நம்முள்ளாக நிலையாக என்னென்ன உணர்வுகள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாமே இறை உணர்வு தான். அப்ப நம்முள்ளாக எது இருக்கிறது என்று நாம் ஒரு பட்டியலிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாம் நிலையாக இருக்கிறதா என்று அதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமது தமிழ் ஆனந்த யோகம் அதற்கு ஒரு சாமியம் கொடுத்திருக்கிறது. இந்த சாமியத்தை போய் எங்கும் புத்தகத்தில் தேடாதீர்கள், எங்க அகத்தாய் புத்தகத்தில் தேடாதீர்கள். நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இந்த சிந்தனையை ஒரு சாமியமாக கொடுத்திருக்கிறோம். சிந்தித்து அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். என்ன சாமியம்? எந்த ஒன்றை யாரும் கொடுக்க முடியாதோ, எந்த ஒன்றை யாரிடமிருந்தும் பெற முடியாதோ அந்த ஒன்று அனைவரிடமும் இயல்பாக நிலையாக நிறைந்து உள்ளது. இதுதான் அந்த சாமியம். அப்படி நீங்கள் இதை போட்டு பொருத்தி பாருங்கள். கணக்கினுடைய சூத்திரத்திலே கணக்கு போட்டு 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 ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த சாமியத்தில் பொருத்தி பொருத்தி பாருங்கள். பார்த்தோம் என்று சொன்னால் எதெல்லாம் நம்மிடம் நிலையானதாக இருக்கிறது என்று தெரியும். நிலையானது என்று சொன்னால் எந்த காலத்திலும் இருக்கும். அதுக்கு அளவு கிடையாது, கூடுதல் குறைகள் கிடையாது, கால அளவு கிடையாது. அப்படி இருக்கும். அதுவெல்லாம் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. சரி, இப்போ நான் ஒரே ஒரு உணர்வை மட்டும் இப்பொழுது உதாரணமாக சொல்லுகிறேன். அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அது ஏன் என்று சொன்னால் அது கொடுக்கவும் முடியும், பெறவும் முடியும். அப்ப அது தவிர மற்ற உணர்வுகள் எல்லாம் நிலையானதாக இருக்கிறது என்று நாம் ஒரு பட்டியல் சிந்தித்துக் கொள்வோம். துன்பம் என்ற உணர்வு, துன்பம். இப்போ இந்த துன்பம் என்ற உணர்வை யாருக்காவது துன்பம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். யாரிடமிருந்தாவது துன்பத்தை நாம் பெற முடியுமா? பெறவும் முடியும். அப்படி என்று சொன்னால் துன்பம் என்ற ஒன்று யாரிடமும் இல்லை, நிலையாக இல்லை. அது அவ்வப்போது தோன்றி மறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அது நிலையாக இருப்பது இல்லை. அப்ப இந்த துன்பம் வருது இல்லை. அப்ப அந்த இறை உணர்வு என்ற லிஸ்டில் இந்த துன்பம் வருது இல்லை. இந்த துன்பம் என்பது மனிதனால் உருவாக்கப்படுகிறது. உருவாக்குகிறான், அனுபவிக்கிறான். அது என்ன ஆகிறது? மீண்டும் அது விலகி விடுகிறது, மீண்டும் உருவாக்குகிறான், உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், தற்காலிக சுகத்தை எப்பொழுது எவனெல்லாம் நாடுகிறானோ அவன் துன்பத்தை உருவாக்கி கொண்டுதான் இருப்பான். சரி, அப்ப இவ்வாறு கொடுக்க முடியாதது அப்படின்னு பார்ப்போம். இன்பம் யாருக்காவது கொடுக்க முடியுமா? யாரிடம் இருந்தாவது பெற முடியுமா? முடியாது. கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. ஏன்? துன்பம் நீங்கிய இடம் இன்பம் சொல்லியிருக்கார் மகர்ஷி. தெளிவா பார்க்கணும். மகர்ஷியுடைய தத்துவத்தை ஆழ்ந்து சிந்திக்கணும். சும்மா அப்படியே எழுதி போட்டு அப்படியே நடத்திட்டு போக, அப்படியே பெயர்ல நோட்டில் எழுதிட்டு வந்து இது எல்லாம் ஒரு பலனும் இல்லை. இப்பொழுது வேதாத்திரிய தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்பவர்கள் இல்லை. நமது தமிழானந்த யோகத்தின் நோக்கம் இதை உணர்ந்து மாற வேண்டும் என்பது ஒன்றுதான் நோக்கம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. நாம் சொல்லிட்டோம், நம்ம தத்துவத்திலே சொல்லிட்டோம், பெறுதல் என்பது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஒரு தனி மனிதனுக்கு பெறுதல் என்று இல்லைன்னு சொன்னோம்னா தமிழானந்த யோகத்துக்கு ஏதாவது பெறுதல் இருக்கிறதா? இல்லை. ஆனால்தான் நாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த அறக்கட்டளையின் எந்த ஒரு இடம் வாங்குவதில்லை, எந்த ஒரு நிலையான சொத்தும் வாங்குவதில்லை, எதையும் செய்வதில்லை, எந்த ஒரு நிர்வாக அமைப்புக்கான எதையும் நாம் செய்வதில்லை என்று சொல்லிவிட்டோம். நமது நோக்கம் இந்த வேதாத்திரிய தத்துவத்தை விளங்கச் செய்வது, உணரச் செய்வது, உணர்ந்து மக்களை மாறச் செய்து அவர்களை ஒரு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அவரவர் வாழ்ந்து கொள்வதற்கான வழியை காட்டுவது ஒன்றுதான். இது ஒன்றுதான் செய்ய வேண்டும், அவ்வளவுதான்.
அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம அமைப்புக்கு கர்மவினை சேர்ந்துவிடும். நாம் அதற்கு தயாராக இல்லை. நாம் தத்துவத்தில் தெளிவாக இருக்கிறோம். சரி, அப்ப அந்த அடிப்படையில் இப்போ துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று மகிழ்ச்சி கிளியரா சொல்லியிருக்கிறார். நீங்கிய இடம் இன்பம், அவ்வளவுதான். அந்த துன்பம் நீங்கிச்சுன்னா அந்த இடத்துல இன்பம். அப்ப இன்பம் இருக்கக்கூடிய இன்பம். அப்ப அதை யாரும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. சரி, இப்போ அப்ப என்ன, துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த இன்பத்தை மறைத்துக் கொண்டிருப்பது எது? திரை. துன்பம் என்ற திரை இன்பத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறது. தெளிவாக இருக்கிறதா? அவ்வளவுதான். இப்போ இறை உணர்வை மறைக்கும் திரைகள் என்று தலைப்பு கொடுத்திருக்கமே, இங்க என்ன ஆகிறது? இன்பம் என்பது இறை உணர்வு, இயற்கையின் உணர்வு. அதை துன்பம் என்ற உணர்வு மறைத்துக் கொண்டிருக்கிறது. துன்பம் என்பது நாம உருவாக்கக்கூடியது. மறைத்துக் கொண்டிருக்கிறதா? ஆமாம். சரி, அன்பு, அன்பை கொடுக்க முடியுமா, பெற முடியுமா? அன்பை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அன்பாக இருக்கத்தான் முடியும். அன்பாக இருக்கிறாரா என்று கேட்கிறோம். அன்பாக இருக்கிறீர்களா என்றுதான் கேட்கிறோம். அன்பை கொடுப்பது என்பது இல்லை. அன்பு எப்பொழுது கொடுக்கக்கூடியதாக மாறுகிறதோ அதற்கு பெயர் கருணையாக மாறிவிடும். அன்பையே கொடுக்க முடியாது. அன்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது அன்பு. இருத்தல் என்பதுதான் அன்பு. மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறார்? 2 ஒழுக்க பண்பாட்டில் ஒரு ஒழுக்க பண்பாடு செயல் அல்ல, ஒன்றுதான் செயல், ஒன்று இருப்பாகத்தான் இருக்கும். 2 ஒழுக்க பண்பாடு படி நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை செய்ய முடியாதுங்க. முதல் ஒழுக்க பண்பாடை எதுவும் செய்ய முடியாது. என்ன சொல்றாரு? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அது ஒரு இருப்பு, அது ஒரு செயலே அல்ல, அது ஒரு செயலே அல்ல. அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொன்னால் அது கருணை, கருணை. அப்ப அந்த அன்பு என்பது ஒரு இருப்பு, இருப்பு. அப்ப அதுதான் இறை உணர்வு. அன்பு என்பது இறை உணர்வு. நாம் என்ன செய்கிறோம்? வெறுப்பு என்ற ஒரு திரையை போட்டு அந்த அன்பு என்பதை மறைத்து விடுகிறோம். எல்லோரிடமும் வெறுப்பு காட்டுகிறோம். இந்த வெறுப்பு ஏன் வருகிறது? இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் ஒரு பற்று கொண்டு அதிலிருந்து தானே இந்த வெறுப்பு என்பதை வருகிறது. இப்ப ஏன் நம்ம தமிழானந்த யோகத்தில் நம்ம எதையும் செய்வதில்லை, எந்த இடம் வாங்குவதில்லை, எந்த கட்டடம் கட்டுவதில்லை, எதையும் செய்வதில்லை, ஏன் முடிவெடுத்தோம்? அதெல்லாம் பண்ணின இடத்துல எல்லாம் வெறுப்பு தான் வந்திருக்கிறது. நம்ம அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். வேண்டாம், வேண்டாம், நாம் அதற்கு தயாராக இல்லை. நாம் வேதாத்திரியத்தை நாம் நடைமுறைப்படுத்தி நாம் மகிழ்ச்சியாக, நிறைவாக, அன்பாக வாழ வேண்டும், பிறரும் அதுபடி வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை தவிர எந்த நோக்கமும் இல்லை. நாம் இதை அமைப்பாக்கி அதை டெவலப் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி ஆசிரமம் கட்டி எதுவும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த வெறுப்பு மனதில் வளர்வதற்கான சூழ்நிலையே இல்லாமல் செய்ய வேண்டும். கலை முளைக்கவே கூடாது. முளைச்ச பிறகு அப்புறமேல அதை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறது, அந்த வேலைக்கே நம்ம போகவில்லை. தெளிவாக இருக்கிறோம். வெறுப்பு என்பதே வரக்கூடாது. அதுதான் திரை. இப்போ நமது தமிழானந்த யோகத்தின் சிந்தனைகளை கேட்பவர்கள் திரையிலிருந்து திரையை விளக்குவதாக தான் இருக்க வேண்டுமே தவிர திரை போடக்கூடிய செயல்கள் எதையும் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். திரை போடக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்று சொன்னால் அதை தவிர்ப்போம், அவ்வளவுதான். திரை போடுவதை தவிர்ப்போம், வெறுப்பை தடுத்து விடுங்கள், முடிஞ்சு போச்சு. அப்ப அன்பு தெரியும், தெரியும். சரி, நோய் என்ற திரை அதுதான் ஆரோக்கியம் என்ற உணர்வை என்னது தடுக்கிறது, மறைக்கிறது. இப்ப பாருங்க, அப்ப ஆரோக்கியம் என்பது கொடுக்கக்கூடியதா, பெறக்கூடியதா? ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா? ஆரோக்கியத்தை பெற முடியுமா? எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது நாங்கள் ஆரோக்கியம் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்களா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் ஆரோக்கியத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லவே முடியாது. கொடுப்பதற்கு பதிலாக ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு முடியும். அது வேணா செய்ய முடியுதே தவிர இன்னைக்கு நிறைய அந்த அது வேணா நடக்குது, ஆனால் கொடுக்க முடியாது. அப்ப என்னாச்சு? அப்ப அந்த நோய் என்ற திரை, நோய் என்பது என்ன? நோய் என்பது கழிவுகளின் தேக்கம், தேவையில்லாத தேக்கம். அந்த தேவையில்லாத எடுத்து விட்டால் ஆரோக்கியம் தானாக உள்ள இருந்து வரும்.
அப்ப ஒரு நோயில் இருப்பவருக்கு அவருக்கு டூஸ் அப்படிங்கிறதோட டோன்ஸ் தான் நிறைய இருக்கு. எதெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதெல்லாம் விலக்கி விட்டால் போதும், நிறுத்தி விட்டால் போதும். செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, செய்யக்கூடாதது என்பதுதான் அங்கு சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆக அப்ப நோய் என்பது நாம் செய்யக்கூடாததை செய்து மறைத்து வைத்திருக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை மறைத்து வைத்திருக்கிறோம். ஆரோக்கியம் என்பது இயல்பாக இருக்கக்கூடியது, எல்லோரிடமும் இருக்கக்கூடியது, நிலையாக இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அப்படி என்று சொன்னால் அது நிலையாக இருக்கக்கூடியது. சரி, இப்ப கோபம், பயம், கவலை, இப்படியெல்லாம் நிறைய குணங்களை நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் நிலையாக எப்பொழுதும் இயல்பாக இருக்கக்கூடியதா? இல்லை, நாம உருவாக்கக்கூடியது, அறியாமை உருவாக்கக்கூடியது. இதெல்லாம் திரைகள். இதெல்லாம் இருக்கும்போது அங்கே அமைதி என்பதே இல்லை. ஆனால் மனிதன் அமைதியை தேடுகிறான். அப்ப அமைதியை கொடுக்க முடியுமா? அமைதியை பெற முடியுமா? அமைதியை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருக்கார், கொஞ்சம் அமைதியை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் அமைதியை கெடுங்கன்னு கேட்டோம்னா கெடுத்துடலாம். ஆனால் கெடுக்க முடியுமே தவிர கொடுக்க முடியாது, முடியாது. ஆக இப்போ இவை எல்லாமே மறைக்கக்கூடிய திரைகளாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா? பெற முடியுமா? முடியாது. அதுவும் நிலையாக இருக்கக்கூடியது. ஆனந்தம் என்பதை கொடுக்க முடியுமா? பெற முடியுமா? முடியாது. அதுவும் நிலையாக இருக்கக்கூடியது. அப்போ இப்போ இன்னைக்கு எத்தனை பார்த்துருக்கோம் பாருங்க. இன்பம், அமைதி, ஆரோக்கியம், அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு. இப்போ இந்த உணர்வுகள் எல்லாம் நிலையாக எல்லோரிடமும் எக்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. இவை அனைத்தையும் நாம் என்ன செய்து விட்டோம்? இந்த தற்காலிக சுகம் என்ற ஒன்றிற்காக பொருளோடும் உறவுகளோடும் மயங்கி, புலன் மயக்கத்திலே இவற்றோடு மயங்கி திரைகளை போட்டு 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 மறைத்திருக்கிறோம். இந்த திரைகளை விலக்கிவிட்டால் போதும், இவை எல்லாம் நம்முள்ளிருந்து நாம உணர முடியும். இதை இப்படி நிலையான உணர்வுகளை எல்லாம் உணர்ந்து விட்டால் எதற்கு இந்த தற்காலிக சுகத்துக்கு போய் நம்ம போராடி கொண்டிருப்போம்? அதில் போராடி அந்த சுகத்துக்குள்ள போய் துன்பமாக மாற்றி இந்த வேலையே இருக்காதே. அப்ப இந்த பொருள்களோடு அந்த உறவுகளோடு அளவோடு நின்றுவோம். அங்கதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு வரும். நின்றுவோம். அப்ப அறநெறி தானாக வந்துவிடும். அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் இறை உணர்வுகள். இந்த இறை உணர்வை நீங்கள் உணர்ந்தால்தான் அறநெறியில் வாழ்வீர்கள். இல்லாட்டி அறநெறியில் வாழ முடியாது. ஒழுக்கம், கடமை, ஈகை வராது வராது. அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது, நம்மிடம் இருக்கிறது. யாரிடம்? யாரிடம் இல்லை, யாரிடம் இல்லை, எல்லோரிடமும் இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கிறது. ஆக இந்த ஒரு அளவுக்கு இதை உணர முடியும், உணர முடியும். சரி, இதெல்லாம் உணர்வது எது? மனம். மனம். இப்போ மனம் என்ன உணர முடியும்? அன்பை உணர முடியும், அமைதியை உணர முடியும், இன்பத்தை உணர முடியும். இதெல்லாம் ஐந்தறிவுக்கு உணர முடியுமா? முடியும், முடியும். மனம் உணரக்கூடிய உணர்வுகள் தான் இது. இந்த இறை உணர்வுகள் முழுவதும் மனதால் உணரக்கூடிய உணர்வுகள் தான். மனம் என்று எப்பொழுது வந்ததோ அது இதை எல்லாத்தையும் உணரக்கூடியதுதான். அப்ப ஆறாவது அறிவு என்பது என்ன என்று சொன்னால், அது அந்த ஆறாவது அறிவு என்பது தனித்த மனம். அந்த மனம் மனதையே உணர்வது, மனதையே உணர்வது. அந்த உணர்வின் மூலம் என்ன? அந்த அறிவாகிய தெய்வம் என்பதை உணர்வது. இது ஒன்று மட்டும்தான் மனிதனுக்கு மட்டுமே சாத்தியமானதை தவிர மற்ற எல்லா உணர்வுகளும் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு இருக்கு. அமைதியை, காக்காவும் குருவி அமைதியை உணரலையா? இன்பத்தை உணரலையா? அது ஆனந்தமா இல்லையா? அது ஆரோக்கியமா இல்லையா? இருக்கு. நிறைவாக இல்லையா? இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில்
எல்லாவற்றையும் உணர முடியும் முடியும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த இறை உணர்வு என்பது நம்மிடம் நிலையாக இருக்கக்கூடிய உணர்வுகள். அவற்றையெல்லாம் உணர்வதற்கு தடையாக இருப்பது நாம உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தடைகள். அவைகள்தான் இந்த துன்பம் என்ற ஒன்றும், வெறுப்பு, நோய், கோபம், கவலை, பயம், இத்தனையும். ஆக இதன் இறுதியிலே ஒன்றை சொல்லி முடிப்போம். எண்ணம் என்ற ஒரு திரை இருக்கிறது அல்லவா, அந்த திரை நீங்கினால் என்ன உணரலாம்? இறைவனையே உணரலாம். அங்குதான் எண்ணம் என்ற ஒன்றை நீக்கிவிட்டால் அங்கு மனம் தனித்த மனமாக நிற்கும். அங்க எதுவுமே இல்லை. உண்டு. எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுதும் அந்த தனித்த மனம் என்ற ஒன்று உண்டு. அந்த நிலை போகும்பொழுது அது இறைவனையே உணரலாம். அப்ப இறைவனையே உணர்வதற்கு எது தடை? எண்ணம்தான் தடையாக இருக்கிறது. அதைத்தான் எண்ணங்களற்ற நிலை என்ற அளவுக்கு தியானம். அந்த தியானத்தில் ஒடுங்க அந்த மனம் எப்படி நிற்கும்? தனித்த மனமாக நிற்கும். தனித்த மனமாக நிற்கும் போது என்னது? மனதின் அடித்தளமே இறைவன். அப்ப அந்த மனம் உணர்வதற்கு எதுவுமே இல்லை, எண்ணமும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப அது எங்க போகும்? அவன் அடித்தளமாகி அறிவாகி தெய்வத்தை உணரும். அப்ப தெய்வ நிலையை உணர்வதற்கு தடை என்ற திரை எது என்று சொன்னால் எண்ணம் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.